ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆனியன் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து டீ கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். டீ போடுற நேரத்தில் இதை வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி டீ போடுற நேரத்தில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த சால்ட்டு இந்த ஆனியனோட நல்லா கலந்து வர மாதிரி இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சோம்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா, இது கூடவே மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஆனியனில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் கலந்து விட்டுறப்போ தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எனக்கு இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம போண்டா மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் தான் இதுவும் இருக்கணும். நம்ம எடுத்து ஆயிலில் சேர்த்தோம் அப்படின்னா சேர்க்கறதுக்கு ஈஸியாக வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய போண்டா மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போண்டாவை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விடலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து இது நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் வந்து இந்த ஆயிலில் இருக்கக்கூடிய பபிள்ஸ் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம போண்டாவாக சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டீ போடுற நேரத்தில் ஆனியன் போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.